மலை போல வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் பனி போல விளக்கும் பரந்தாமனின் அருள் பெற்ற மகர ராசிக்காரர்கள். பரந்தாமனின் அருள் ஆஹா எத்தனை பேருக்கு கிடைக்காது. எள்ளி அதாவது எள்ளி நம்மளை எல்லாரும் நகைத்தவர்களுக்கெல்லாம் சிறந்த பதில்களை அவ்வப்போது கொடுத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்கள். கடவுள்கிட்ட மகர ராசிக்காரர்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றா ரெண்டாங்க, நிறைய கேள்வி இருக்கு. அந்த ஆளை மட்டும் நான் பார்த்தேன்னா என்னங்க செய்வீங்க? அழுதுருவங்க. ஏங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சந்தோஷம், குடும்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் ஏன் என்னை ஏங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் முதல் கேள்வியாக கேட்பேன்னு வாங்க மகர ராசி. ஆமாங்க, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இரத்தத்தில் சூடு கொஞ்சம் அதிகம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த சூடு சொரணை அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நல்லா இருக்கணும், மனுஷன்னா பிறந்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க மகர ராசி. ஆனால் இந்த மகர ராசியை சில பேர் காலில் போட்டு மிதிப்பாங்க பாருங்க. இப்போ கேட்பாங்க மகர ராசி, கடவுளே நீ எங்க அப்படின்னு. ஒரு நாளாவது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும், இது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு இன்னைக்கும் மகர ராசிக்காரர்கள் கடவுளை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக கடவுள் பதிலளிப்பார். இந்த பதிவோட நோக்கம் என்னன்னா, ஒரு ராசியில பிறந்திருக்கிறோம், இந்த பிறந்ததுடைய நோக்கம் என்ன, ஏன் நம்மளை சில நேரங்களில் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு, நம்மளுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்போ பதில் கிடைக்கும், அவருடைய பதில் என்ன, இல்லை நாம தான் ஏதோ தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய நோக்கம். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தப்பான கணக்குங்கிறது கண்டிப்பா வராது. மனிதன் போடக்கூடிய கணக்கு எல்லாமே அவனுடைய செயல்பாட்டுக்கு, அவனால் இந்த உலகத்துக்கு நடத்தக்கூடிய விதியை மாற்றி அமைப்பதற்குத்தான் அவங்களுடைய கணக்கு இருக்கும். அதுக்கு கடவுள் உதவி செய்யணும். ஏன் சில இடத்துல உதவி செய்ய மாட்டேங்கிறாருன்னா கர்மா. சில இடத்துல ஏன் அவர் உதவி செய்ய மாட்டேங்கிறாருன்னா நம்ம பிறந்ததோடைய சூழ்நிலை. இப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக நமக்கு சில உதவிகள் கடவுள்கிட்டேருந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்ப மகரம் கேட்கிற ஒரே கேள்வி, ஏன் எனக்கு இந்த பிறவியை கொடுத்த நீ எனக்கு சிறப்பான கொடுக்கணும், ஏன் எனக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கிற? அதுவும் முக்கியமா மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இல்லறத்தில் தொந்தரவு கிடைக்கும். கல்யாணம் பண்ற வரைக்கும் மகர ராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. கல்யாணம் பண்ண பிறகு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அக்செப்ட் பண்ணியே வாழ்ற மாதிரி ஆயிடும். ஒரு எதிர்பார்ப்பே எனக்கு இல்லாம போயிடணும்னு நினைக்கிறியா கடவுளே? எந்த எதிர்பார்ப்புமே என்கிட்ட இருக்கக்கூடாதா? நான் எதிர்பார்க்கறது அப்ப தப்பா? இதுவும் மகர ராசி கடவுளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. இதுக்கெல்லாம் கடவுள் பதில் சொல்லிதான் தீர வேண்டும். சேர்த்த வாரி இறைக்கிறாங்க கடவுளே. நான் சாப்பிடும் போது என்னை அழ வைக்கிறாங்க கடவுளே. நான் செஞ்ச உதவிகளை எல்லாம் மறந்துடுறாங்க கடவுளே. நான் எதுக்காக, ஒரு நோக்கத்திற்காக நான் எதற்காக நான் ஓடுறனோ அதை யாரும் உயர்த்தி பேச மாட்டேங்கிறாங்க கடவுளே. என்னை உதாசீனப்படுத்துறாங்க கடவுளே. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை? இது மகரம் கடவுள்கிட்ட கேட்கிற கேள்வி. நான் பேசுறதெல்லாம் மகர ராசியின் குரல். அதாவது ஒளி வடிவத்தில் இறைவனை பார்க்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பிம்பங்களே தேவையில்லை, ஒளி வடிவம் போதும். இசையை ரசிப்பவர்கள், குருமார்களை வணங்குபவர்கள், எங்கெல்லாம் யாரெல்லாம் நன்மை சொல்கிறார்களோ, நல்லதை சொல்கிறார்களோ, பாராட்டுகிறார்களோ, அன்பை கொட்டுகிறார்களோ அவர்களை இடத்தை உன்னிப்பாக கவனிப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள். கடவுளுக்கு அடுத்தது மகரம், குருமார்களுக்கு அடுத்தது மகரம்.
குரு, கடவுள் எல்லாருக்கும் அடுத்தது மகரம் தான் ஃபர்ஸ்ட்ல வரும். ஏன்னா மற்றவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடக சங்கீதத்தில் உட்காந்துட்டு கை தட்டுவாங்க, அது என்னன்னே தெரியாது. ஆனால் மகரம் அதை உண்மையாக அறிந்து கை தட்டுவார்கள். ஒரு இடத்தை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடியவர்கள், தனது மனதை ரொம்ப பிளாங்கா வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அதனாலதான் சொல் பொறுக்காதவர்கள்னு பேர் மகரத்திற்கு. ஏன் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினேன்னு கடவுளை பார்த்து கேட்பாங்க மகரம். எனக்கு ஏன் சொல்லு, எல்லாரும் சொல்ல பொறுத்துக்கிறாங்களே, கழுவி கழுவி ஊத்துறாங்க எல்லாரும், அதை எல்லாரும் பொறுத்துக்கிறாங்க, எனக்கு மட்டும் யாராவது ஒன்று சொன்னா ஏன் நான் உடனே கோவப்படுறேன்? இப்ப கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறார். இந்த கோபத்திற்கு ஒரு முடிவு வருமா? கடவுள் பதில் சொல்ல காத்திருக்கிறார். விரைவில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் உங்க கேள்வி. என்னுடைய கோபம் எனது குணத்தை இழக்க வைக்கிறது. காரணம், நான் தப்பா கோவப்படல, உண்மையா கோவப்படுறேன். எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு கோவப்படுறேன். நான் என்னுடைய உழைப்பு வீணா போகுதுன்னு கோவப்படுறேன். நான் இவ்வளவு தூரம் எல்லாம் செஞ்சும் ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட ஒரு இடத்துல இருந்து வரலைன்னு கோவப்படுறேன். இது தப்பா? இது மகரத்தின் குரல். மகர ராசியில பிறந்த எனக்கு அந்த கோபாலகிருஷ்ணன், வேணுகோபாலநாதன், வைகுந்த பிரியன் எல்லாரோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி இருந்தும் நான் ஏன் இன்னும் போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன்? என் கௌரவத்தை உயர்த்துற மாதிரி உயர்த்தி ஒரு இடத்துல டப்புன்னு போட்டு உடைக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க கடவுளை பார்த்து மகர ராசிக்காரர்கள். இதற்கு கடவுள் பதில் சொல்லிதான் ஆகணும். நான் சிரமப்படுவதற்கு தயாராக இருக்கிறேன், எவ்வளவு கஷ்டத்தையும் தயாராக ரெடியா இருக்கிறேன். ஆனா துரோகத்தை சந்திக்க தயாராக இல்லை. நடந்த பிரச்சனையே திருப்பி திருப்பி என் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. கடுப்பாகுது எனக்கே. நான் ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், ஆனா இது எங்கேயோ திருப்பி எப்படிதான் அது கிளம்புதுன்னு தெரியல. கிளம்பி எனக்கு திருப்பி பெரிய கஷ்டத்தை உண்டாக்குது. முற்றுப்புள்ளியே இல்லாம பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு சொல்லு கடவுளே அப்படின்னு கடவுளை பார்த்து மகரம் கேள்வி கேட்கிறார்கள். நான் ஆனந்த நிலையை அடையணும்னு ஆசைப்படுறேன், யாருக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என் சொந்தமாக என் சொந்த காலில் சொந்தமாக நான் நிம்மதியை தேடி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் இது எல்லாத்தையும் நான் இன்னொருத்தங்களை பேஸ் பண்ணி இருக்க வேண்டிய கட்டாயத்தை கொடுக்கிற கடவுளே அப்படின்னு மகர ராசி தன் குரலை கடவுள்கிட்ட கேட்கிறாங்க. இதுதான் மகரத்தின் குரல். பல நேரங்கள்ல மகர ராசிக்காரர்கள் விழிப்புணர்வோடு இருந்தும் வெற்றி கிடைக்காம போகுது. நான் மகர ராசிக்காரர்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் கடவுள் ஆசீர்வாதம். அப்ப கடவுள் ஆசீர்வாதம் இருந்தும் இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு குறைகள் இருக்கே, என்ன காரணம்? இதுவும் மகரத்தின் குரல், மகரத்தின் கேள்வி கடவுளிடத்தில். இதுக்கெல்லாம் கடவுள் பதில் சொல்லியே தீர வேண்டும். என்ன கடவுள் பதில் சொல்லுவார்? மகரம் எப்படி நடந்தால் கடவுள் நிச்சயம் நல்லதை செய்வார்? இதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். மகர ராசிக்காரர்களுக்கு அந்த பரந்தாமன் நல்ல பதிலை கொடுப்பார். வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.